கடந்த வாரத்தில் வாதத்தை குறித்து ஒரு காரியத்தை பார்த்தோமா? எத்தனை பேர் ஞாபகம் வச்சிருக்கீங்க? பிடிவாதம், பக்கவாதம், அப்புறம் சரி ஒரு 4 வாதத்தை குறித்து பார்த்தோம். இந்த 4 வாதத்தையும் விட்டுட்டோம்னா, இந்த 4 வாதத்தையும் விட்டுட்டோம்னா ஒரு வாதம் வரும். என்ன வாதம் வரும்னு சொல்லுங்க. அந்த வாதத்தை நம்ம விட்டுட்டோம் போன வாரம். எனக்கு இருந்துச்சு, ஞாபகம் இருந்துச்சு. ஏன் அதை சொல்லலை அப்படின்னா, இந்த வாதத்தை கொண்டு அந்த வாதத்தோட சேர்க்க முடியாது. நீங்கள் இந்த 4 வாதத்தையும் விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? என்ன வரும்? ஆசீர்வாதம் வரும். கேட்டாங்க, இதில் கேட்டிருந்தாங்க, கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க, ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு வாதத்தை விட்டுட்டீங்க ஐயா, ஒரு வாதத்தை விட்டுட்டீங்க, அது ஆசீர்வாதத்தை விட்டுட்டீங்கன்னு சொன்னாங்க. அப்போ அவங்களுக்கு நான் பதில் சொன்னேன், அது விடாமல் இல்லை, அது அடுத்த வாரம் உங்களுக்கு பதிலாக வரும். இந்த 4 வாதத்தையும் பிடிவாதம், அடுத்து என்னது திமிர்வாதம், அடுத்து என்ன வாதம் முடக்குவாதம், அடுத்த வாதம் பக்கவாதம், இதையும் 4 விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வாதம் வரும்? ஆசீர்வாதம் வரும். ஆகவே பிடிவாதம் பிடிச்சிக்கிட்டு இருக்காதிங்க. உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும்னா இந்த 4 வாதத்தையும் விடுங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். கர்த்தர் தாமே இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பாராக. இதை பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் அது பிரயோஜனமாக இருக்கட்டும். கர்த்தர் தாமே இந்த காரியங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம், தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்கு நன்றி. இந்த நாளின் மூலம் கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் அநேக காரியங்களை குறித்து பார்த்தோம். அதில் ஆண்டவரே ஆசீர்வாதம் எப்படி வரணும் என்பதை குறித்து, அந்த ஆசீர்வாதம் யார் கையில் இருக்கிறது என்பதை குறித்து பார்க்க உதவி செஞ்சீங்க. நன்றி. அது உங்கள் வார்த்தையின் மூலம் எங்களோடு பேசுனீங்க. நன்றி. அடுத்து கூட ஆண்டவரை அந்தி கிறிஸ்துவை எப்படி வெளிப்படுவான் என்பதை குறித்து ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தாவே, எங்களுக்கு இந்த நாளிலே சில விளக்கங்களை கொடுத்துருக்கீங்க. அதற்காகவும் உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அடுத்து எங்களுடைய இந்திய தேசத்தில் வர இருக்கிற சட்டத்தை குறித்து நாங்கள் ஆண்டவரே நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அதிலிருந்து நீங்கள் எங்களை காப்பாற்றுவீங்க என்பதை நாங்கள் நம்புகிறோம். ஏனென்றால் ஏசப்பா உங்கள் வாசனை சொல்லுகிறது. ஆண்டவரே, ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் அந்த 37ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தீங்கு வருவதற்கு முன்பாக நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுவான் என்று அவங்க வசனம் சொல்லுகிறது. ஆகவே தீங்கு வருவதற்கு முன்பாக நீங்கள் எங்களை எடுத்துக்கொள்வீங்க என்று நாங்கள் உறுதியாய் திடமாய் நாங்கள் நம்புகிறோம். உங்கள் வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்திடுங்க. உங்கள் வருகையில் எங்களை எடுத்துக்கொள்ளுங்க. ஏசப்பா ஸ்தோத்திரம். அடுத்த ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஒரு 4 வாதத்தை விட்டால் 5வது வாதமாகிய ஆசீர்வாதம் எங்களுடைய வாழ்க்கையில் வரும் என்பதையும் நாங்கள் இந்த நாட்களிலே பார்த்தோம். இது எல்லா காரியங்களையும் நீங்கள் ஆசீர்வதித்து இந்த யூடியூப்பில் இந்த காரியங்கள் செல்லுகிற பொழுது அதை அநேகர் பார்த்து பயனடைய, அநேகருக்கு ஆண்டவரை உணர்த்தப்பட, உங்கள் வருகைக்கு ஆயத்தப்பட உதவி செய்யுங்க. அதற்கு உங்கள் மக்கள் ஒவ்வொருவரையும் பேர் வரை ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் கர்த்தரை தொழுது கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகள் நம்மோடும் உலகத்தில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதாகாலம் நிலைத்திருப்பதாக, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நிறைய ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.